47 ஆகஸ்ட் 15 அபிஷியலா நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு என்ன நடந்ததுன்னா அந்தந்த இடத்துல சோசியல் ரிஃபார்ம்ஸ், அப்புறம் ஸ்டேட் அவுட் பிரேக்ஸ், ஏன் கண்ட்ரி அவுட் பிரேக்ஸே நடந்தது. பாகிஸ்தான் இந்தியாவை பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கம்யூனல் கிளாஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. இந்த சைட்ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சைட்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா மாத்திட்டு இருந்தாங்க. இந்தியா இஸ் a செகுலர் கண்ட்ரி அப்படின்னும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நகர்ந்தாங்க. இன்ஃபேக்ட் பார்ட்டிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியாவுக்குள்ள நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்தது. அப்போ நடந்த ஒரு விஷயம் தான் இது. சோ 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான விஷயம் நம்ம சென்னையில, அது ஒரு பயங்கரமான விஷயம் சொல்றதை விட ஒரு பெருமையான விஷயம். எந்த ஒரு சிஎம்ஓ அப்போ வந்து என்ன நடக்கும் அடுத்தது வந்து இப்பதான் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரி அடுத்த ஸ்டேட் இருக்கும், இல்ல சென்ட்ரல் இருக்கும், இல்ல வந்து இந்த கண்ட்ரி இருக்கும், என்னென்ன மாதிரி ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ண போறாங்க, என்னென்ன மாதிரி பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ண போறாங்க, இல்ல ஃபுட் ஷார்டேஜ் வருமா, இல்ல கிரெயின் ஷார்டேஜ் வருமா அப்படின்னு இருந்த நிலைமையில நம்ம ஊர்ல நம்மள ஆண்ட ஒரு சிஎம் முற்போக்கு சிந்தனையா யோசிச்சிருக்காரு.